الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم في حديث قدسيه: قال الله تعالى في القرآن الكريم: قال الله تعالى عز وجل: وعزتي لا أجمع على عبدي خوفين وأمنين، إذا خافني في الدنيا أمنته في الآخرة، وإذا أمنني في الدنيا أخفته في الآخرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد، مجير إرضي وخذ بيدي مدى مددي، خليفة الله فينا محي الدين. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு தேட்டங்களையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், ஆபத்துகள், கந்திஷ்டிகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், சிகர்கள் போன்ற எல்லா விதமான தீங்குதல்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. இந்த ரமதானுடைய மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இறைவனிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்க இந்த ரமதானுடைய மாதம் இந்த உம்மத்திற்கென்று அல்லாஹ் தஆலாவால் வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: ரமதானு ஷஹ்ரு உம்மதி, ரமதான் என்னுடைய உம்மத்திற்கான மாதம், உம்மத்தார்களுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ரமதான் இந்த உம்மத்தில் யார் சரியான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, அதில் செய்ய வேண்டிய காரியங்களை சரியான முறையில் செய்கிறார்களோ,
அவர்கள் நாளை மறுமையில் மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற விஷயத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவாக அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பை, உயிருள்ள படைப்புகளை நாம் 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். முதல் வகை மலக்குமார்கள், மலாயிக்கத்துமார்கள். இரண்டாவது வகை மனிதர்கள், இன்சான். மூன்றாவது வகை ஹயவானாத்துகள், மிருகங்கள். இப்படி 3 வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம். அந்த 3 வகையில் அல்லாஹ் தஆலா இந்த 3 வகையினருக்கும் தனித்தனி விஷயங்களை கொடுத்திருக்கிறான். மலக்குமார்களை பொறுத்தவரையில் அகல், அறிவு என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். கடைசி வர்க்கமாக இருக்கக்கூடிய ஹயவானாத்துகள், மிருக வர்க்கங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஹவத், மனோ இச்சையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த இரண்டையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறான். அறிவையும் கொடுத்திருக்கிறான், ஷஹவத்தையும் மனோ இச்சையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இப்படி கொடுக்கப்பட்ட மனிதர்கள் எல்லா படைப்புகளை விடவும் சிறந்தவர்களாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதே மனிதர்கள் சில நேரங்களில் மிருகங்களை விட மோசமானவர்களாகவும் மாறுகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதனிடத்தில் ஷஹவத்தை விட, மனோ இச்சையை விட அகல் மிகைக்கிறதோ அவன் மலக்குமார்களை விட உயர்ந்தவனாக மாறுகிறான். எந்த மனிதனிடத்தில் அகலை விட, தன்னுடைய அறிவை விட, தன்னுடைய மனோ இச்சை மிகைக்கிறதோ இவன் மிருகத்தை விட மோசமானவன் என்கிறார்கள் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. இந்த இரண்டிற்கும் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அகலை உயர்த்தி சிறந்த படைப்புகளாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி தந்திடுவானாக. அந்த சிறந்த படைப்புகளாக நாம் ஆகுவதற்கு சில விஷயங்கள், உலகத்தை பொறுத்தவரையில் சில தவறுகள் நடக்கும் பொழுது சில கானூன்களை, சில சட்டங்களை வைத்து அந்த தவறுகளை திருத்த முற்படுகிறார்கள் மனிதர்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தவறு நடக்கும் பொழுது அதற்கு ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தின் மூலமாக அந்த தவறை தடுக்க வேண்டும் என்று மனிதன் முயற்சிக்கிறான். அப்படி நடக்கும் பொழுது, அதாவது சட்டங்களின் மூலமாக நம்முடைய தவறுகள் குறைகிறதா, அரசு போட்டிருக்கிற சட்டத்தின் மூலமாக நம்ம தவறு குறையுதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால், நம்மளே கேள்வி கேட்டால் இருக்கிற பதில் இல்லை. இதை விட ஒரு படி மேலாக போய் தவறுகளை தடுப்பதற்காக வேண்டி சில இடங்களில் கேமராக்களை பொருத்துறாங்க. கேமராக்களை பொருத்தி எந்த மனிதனும் தவறு செய்துவிடக்கூடாது, தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும், அப்படி தண்டனை கொடுக்கப்படும் பொழுது அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் சில இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. அப்படி பொருத்தியும் தவறுகள் குறைந்ததா என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால் வரக்கூடிய பதில் இல்லை. இது எல்லாவற்றையும் விட இது மனிதனுடைய சட்டங்கள். ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய சட்டங்கள் நாம் செய்கிற தவறுகளுக்கு நிரந்தர தீர்வை தரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம்தான் நோன்பு. அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் வைக்கிற நோன்புகள். மற்ற நோன்புகளை பொறுத்தவரையில் நாம் சுன்னத்தான முறையில் இடைவிட்டு வைப்போம். ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நாம் தொடர்ந்து 30 நாள் நோன்பு வைக்கிறோம். சில நேரங்களில் பிறை பார்ப்பது நாள் 29 நோன்புகள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 8 நோன்புகளை, அதாவது 8 ரமதான்களை, நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு 8 ரமதான்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த 8 ரமதான்களில் 5 ரமதான்கள் 29 நாள் உள்ளது, 3 ரமதான்கள் 30 நாள் உள்ளது. இப்படி இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்புகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான். அது தொடர்ந்து வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய நோன்பை கொண்டு நோக்கத்தை பின்னால் சொல்லுகிறான், லஅல்லகும் தத்தகும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக,
தக்வா உள்ளவர்களாக நீங்கள் மாறுவதற்காக வேண்டி நாம் இந்த நோன்பை கடமையாக்கணும். நோன்புல என்ன இருக்குதுங்க? நோன்புனா பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றது கூடாது. சாப்பிட்றது ஹலாலா ஹராமா? பொதுவாக சாப்பிட்றது ஹலாலா ஹராம்? ஹலாலான விஷயம். குடிக்கிறது ஹலால். தன்னுடைய சொந்த மனைவியோடு சேர்வது ஹலாலா ஹராம்? ஹலால். இந்த ஹலாலான விஷயங்களையும் கூட நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான், ஹராம் ஆக்குகிறான். அந்த கட்டளைகளை நாம் எடுத்து நடக்கிறோம். எதுக்கு ஹலாலா ஹராம் ஆகுனா அல்லாஹ்? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? சாப்பிட்றது ஹலால் தானே, ஏன் ஹராம் ஆக்குனா? காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு ஹலாலான விஷயத்தை கூட இறைவனுக்காக வேண்டி, இறைவன் பார்க்கிறான் என்கிற ஒரு எண்ணத்திற்காக வேண்டி நாம் அதை தடுத்துக்கிறோம். ஒரு தனி அறையில் இருக்கும் பொழுது நமக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டாலும், நம்முடைய தனி அறையில் இருக்கும் பொழுது தண்ணீர் இருந்தாலும், நாம் இறைவனுக்காக வேண்டி இறைவன் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு நம்ம அதை தவிர்த்துக்கிறோம். எவ்வளவு கடுமையான வெயிலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, காரணம் என்ன? இறைவன் பார்க்கிறான். சில நேரங்களில் வெயில் அடிக்கும் பொழுது நம்ம உதவி செய்ய வருவோம் இல்லையா? அப்படி அதாவது வாய்ப்பு பிடிக்கும் பொழுது தண்ணி வாயில் இருக்கும். நம்ம நினைச்சா யாருக்கும் தெரியாது, முழுங்கிடலாம். ஆனால் இறைவன் பார்க்கிறான் என்ற ஒரு சிந்தனையை, ஒரு எண்ணத்தை நமக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய நோன்பு. அதன் மூலமாக இறைவனுடைய சிந்தனை நமக்கு வருகிறது, இறைவனுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கினான். அந்த நோன்பின் மூலமாக நாம் ஹலாலான விஷயங்களையும் கூட நாம் தடுத்துக் கொள்கிறோம். ஒரு ஹலாலையே நம்மளால் தடுத்துக்க முடியும் அப்படின்னு இருந்தா, ஒரு ஹராமையை நம்மளால் தடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலாவால் ஹலாலாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளால் இறைவன் பார்க்கிறான் என்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது தடுத்து கொள்ள முடியும் என்று வந்தால், இறைவன் தடுத்த விஷயத்தை நாம் எப்படி செய்ய மனசு வரும் நமக்கு? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் 40 நாட்கள் தக்பீர் தஹ்ரீமாவோடு, இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு 5 வேளை தொழுகைகளை 40 நாட்கள் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு 2 பராத், 2 விடுதலைகள். ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது முனாஃபிக் தன்மையிலிருந்து விடுதலை. இந்த 2 விடுதலைகளையும் அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், 40 நாள் இப்படி செஞ்சுட்டாரு, 41வது நாள் அவர் தொழுகாமல் போயிட்டா என்ன பண்றது? விஷயம் அது கிடையாது. ஒரு நாள் ஒரு ஆள் அனுபவ ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸை எடுத்து நடந்தவர்களுக்கு தெரியும், வலிமார்களுக்கு தெரியும். 40 நாட்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இறைவனுடைய தியானத்தில் இருப்பார்கள். அது தியானம் எதற்கு என்று சொன்னால், அந்த 40 நாட்கள் இறைவனுடைய சிந்தனையோடு அவர்கள் வாழ்ந்துவிட்டால், அந்த 40 நாட்கள் கழித்து வாழக்கூடிய வாழ்க்கை இறைவனுடைய சிந்தனையோடு இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம்னா, திடீர்னு ஒரு நாள் அதை விடும் பொழுது நம்முடைய மனசு கேட்காது, திருப்பி அதை செய்வோம். இதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை சொன்னாங்க. அதே போன்றுதான் நம்முடைய நோன்புகளும் நம்முடைய தக்வாவும். தொடர்ந்து ஒரு மாத காலம் நாம் இறைவனை பயந்து வாழ்ந்தோம், விவாதத்துகளோடு வாழ்ந்தோம். இப்படி வாடும் பொழுது அடுத்த கணம் அந்த மாதத்தை கடந்து செல்லும் பொழுது, தொழுகையை விடும் பொழுது, நாம் இறைவனுக்கு மாற்றமான விஷயங்களை செய்யும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு உறுத்தல் ஏற்படும், நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்திற்காக வேண்டிதான், அந்த தக்வாவிற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்புகளை கடமையாக்கிறார். இந்த நோன்புகளை வைக்கக்கூடிய நாம் இன்னொரு விஷயத்தையும் நினச்சி பார்க்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரமதானுடைய மாதம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வரோம், ரமதானுக்கான தயாரிப்புகளை செஞ்சுக்கோங்க, ரமதானில் முழுக்க முழுக்க இபாதத் செய்ய வேண்டிய மாதம், அந்த இபாதத்துகளில் தான் நமக்கு பிரயோஜனம் இருக்கிறது. அதற்கான 2 மாதத்துக்கு முன்னாடியே தயாரிப்பை நம்ம செய்கிறோம். ஆனால் நம்முடைய சமூகத்துடைய ஒரு விஷயம், அந்த ரமதானுடைய மாதத்திலும் கூட தன்னுடைய தொழில்களை பார்க்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்குன்னா, இபாதத்துகளை விட்டு இபாதத்துகளை விட தொழில்கள் சிலருக்கு முக்கியமாக போய்விடுகிறது. நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அஹ்மது சிபுத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாஹிது பகதாதில் வாழ்ந்து வந்தார்கள்.
அந்த ஜாஹித் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னுடைய வருமானத்தில் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தவர்கள். யார் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய தேவைக்கு மேல எதையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. அப்படி வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு நாள் சந்தையில் வந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கு போவாங்க. வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கு போவாங்க. அந்த ஒரு நாளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அவர்களுக்கு ஒரு வாரத்துக்கு போதுமாக இருந்தது. அதனால வாரத்தில் ஒரு நாளே வேலைக்கு போனாங்க. மற்ற எல்லா நாட்களும் இபாதத், இறைவனுடைய இபாதத்தில் மூழ்கி இருந்தார். அப்படிப்பட்ட அந்த அஹமது சிபுதி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு நாள் பகதாதுடைய சந்தையில் வந்து நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் வேலைக்கு ஆள் பார்க்கறதுக்கு கூலி ஆள்கள் நின்றுப்பாங்க. வந்து கூலிக்கு ஆளை பிடிச்சிட்டு போகிறது. அப்படி ஒரு ஆள் வர்றாங்க. வரும் பொழுது இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்குறாங்க, யாரை வாங்குறது அப்படின்னு. இவர்கள் பார்க்கக்கூடிய அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, நெத்தியில் சஜிதாவுடைய அடையாளம், முகத்தில் அவ்வளவு ஒரு பிரகாசம். இதை பார்த்தவுடன் நேராக இவங்கிட்ட போயிட்டாங்க. போய் கேட்டாங்க, வேலைக்கு வரீங்களா அப்படின்னு. இவங்க பதிலுக்கு சொன்னாங்க, நான் வேலைக்கு வர்றது தான் இங்கே வந்து நிற்கிறேன், நான் வேலைக்கு வர்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 3 ஷரத்து. இந்த 3 ஷரத்துகளையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த 3 ஷரத்துக்கு உட்பட்டு நீங்கள் கூப்பிட்டா நான் வர்றேன். என்ன ஷரத்து? முதல் விஷயம், இங்கு நிற்கக்கூடியவங்கெல்லாம் 4 திரகம் கூலி வாங்குவாங்க. ஆனால் நான் 3 திரகம் தான் வாங்குவேன். சரி, நல்லதா போச்சு, கூலி குறைஞ்சது. இரண்டாவது சொல்லுகிறார்கள், பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நான் இங்கே நிற்க மாட்டேன். பாங்கு சொல்லிட்டா நான் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன். என்னுடைய கடமையை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடித்து விட்டு தான் நான் உங்களுக்கு வேலை செய்வேன். என்னுடைய இறைவனுடைய வேலை முக்கியம், பிறகுதான் உங்களுடைய வேலை என்று சொல்லுகிறார். சரி, நல்லது. மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், நான் வேலைக்கு வருவேன், ஆனால் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் வேலைக்கு வருவேன், என்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. சரி, நல்லது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. வேலை செய்கிறாங்க. எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை மற்றவர்கள் ஒரு நாள் முழுக்க சிரமப்பட்டு செய்யக்கூடிய வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அந்த 2 மணி நேரத்துடைய வேலையை முடிக்கும் பொழுது இன்னொரு வேலை மட்டும் மிச்சம் இருக்குது. தன்னுடைய வீட்டுடைய வாசலில் யார் வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்களோ அவங்களுடைய வீட்டு வாசலில் மண்ணு கிடக்குது, அதை நகர்த்தி போடணும். இதை செய்ய போகும் பொழுது பாங்குடைய சப்தம் கேட்கறது, விட்டுட்டு அப்படியே போவாங்க. அப்போ அந்த வேலை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய மகனார் கூப்பிட்டு சொன்னாங்க, இதை மட்டும் எடுத்துகிட்டு போட்டு போயிருங்களேன். பதிலுக்கு சொன்னாங்க, நான் ஒரு ஷரத்தோடு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய தந்தைக்கு தெரியும் நான் என்ன ஷரத்து வச்சுட்டு வந்தேன். இறைவனுக்கு அதாவது இறைவனுடைய தொழுகையுடைய அழைப்பு வந்து விட்டால் நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு. சரி, போயாச்சு. தொழுகை முடிச்சுட்டு திருப்பி வர்றாங்க. வீட்டில் இருந்த மனைவி, அந்த மாலிக்குடைய மனைவி, இவர்களுடைய இந்த செயலை பார்த்து, இப்படி ஒரு ஆளா, இறைவனுக்கு இவ்வளவு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, சரி இவரை கூப்பிடுங்க, சாப்பாடு கொடுப்போம். வேலைக்கு வந்திருக்கிறாங்க, சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு. யதார்த்தத்தில் அவர் நோம்பா இல்லையான்னு தெரியாது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, இவங்க சொந்த உழைப்பில் சாப்பிடக்கூடியவங்க. சாப்பிட கூப்பிடுறாங்க. பதிலுக்கு சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா. போயாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சு மாலையில் 3 திரகத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அடுத்த நாள் இந்த செயல்களை பார்த்து அந்த மாலிக், அந்த வேலைக்கு கூப்பிட்ட ஆள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை மறுபடியும் பார்க்கணும், வேலைக்கு கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அடுத்த நாள் போகிறாங்க, சந்தையில் போய் பார்க்குறாங்க, ஆள் இல்லை. விசாரிக்கிறாங்க, யார் இது, எங்கே ஆள் எங்கே அப்படின்னு விசாரிக்கும் பொழுது பதிலுக்கு சொல்லப்படுகிறது, அவர் வாரத்தில் ஒரு நாள் தான் வருவார். வாரத்தில் ஒரு நாள் தான் வருவார், மற்ற நாளில் வரமாட்டார்.
வீட்டில் இருந்த எல்லா வேலையும் முடக்கி போட்டு இவர் வந்தால் தான் வேலை வாங்கணும், இவருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாலிக்கு எல்லா வேலையும் வச்சிருக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் போகிறாங்க சந்தைக்கு, அவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க, வேலை வாங்குறாங்க. இப்படி 4 வாரம் கழியுது. 4 வாரங்களாக இவர்களை வைத்து மட்டுமே வேலை. 5வது வாரம் அங்கே போய் பார்க்கும் பொழுது சந்தையில் ஆள் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் வர்ற ஆள், அந்த வாரத்தில் ஒரு நாள் ஆளை காணும். விசாரிக்கிறாங்க, என்ன விஷயம், ஏன் காணும் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. ஊருடைய ஓரத்தில் இருக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க. போகும் பொழுது சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொன்ன உடனே சொன்னாங்க, அந்த மாலிக்குடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு. அந்த மாலிக்கு ஆச்சரியம், என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா, நான் தான் வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இந்த ஊரில் உங்களை தவிர எனக்கு யாரும் பழக்கம் கிடையாதுண்ணா. அது எதன் மூலமாக? வேலைக்கு கூப்பிடுறதுனால. ஒரு வேலை என்ன தேடி வர்றா இருந்தால் வேலைக்காக வேண்டி நீங்கள் தான் தேடி வந்திருக்கணும்னு நான் நினச்சேன், அதனால சொன்னேன். சரி, உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறேன். விசாரிக்க பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, பரவாயில்லை, ஆனால் இன்றைக்கி நைட்டு நான் மௌத்தாயிடுவேன். இன்று இரவு என்னுடைய மரணம். அதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன ஒரு உதவி செய்யணும், செய்வீங்களா? சரி, செய்கிறேன். அவங்க சம்பளம் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா, காசு, அந்த 3 திரகம் கையில் கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, இதில் என் கஃபனை வாங்கிக்கோங்க. கஃபனை வாங்கிட்டு நான் நைட்டு மௌத்தாயிடுவேன், நாளைக்கு கஃபன் செஞ்சு என்னுடைய அடக்கம் செஞ்சிடணும். அடக்கம் செய்த பிறகு அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை போய் பார்க்கணும். அதோடு இன்னொரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஒரு மோதிரம் கையில் இருக்குது, அந்த மோதிரத்தை கட்டி கையில் கொடுக்குறாங்க. மோதிரத்தை கையில் கொடுத்து இதை கொண்டு போய் ஹாரூன் ரஷீத் பாதுஷாட்ட நீங்கள் ஒப்படைச்சிடுங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இதுக்கு சம்மந்தம் என்னன்னு புரியலை. ஆனால் இவங்க நைட்டு மௌத்தாக போயிடுவான்னு வேற சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவர்கள் இரவு போய் அடுத்த நாள் காலையில் சுபுவுக்கு பிறகு வந்து பார்க்குறாங்க, கதவு திறந்துருக்குது. யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கு. கதவு திறந்துட்டு உள்ளே போகிறாங்க, உள்ளே நுழையிறாங்க. வாசம், கஸ்தூரியோட வாசம் வீசுது. உள்ளே போய் பார்க்குறாங்க. முகம் மலர்ச்சியோடு அவருடைய ஜனாசாவை பார்க்குறாங்க. சரி, இவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே தெரியாது, இவங்களுக்கு யாரோட தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 பேரை மட்டும் இவங்களுடைய ஆளை கூட்டிகிட்டு வந்து ஜனாசா தொழு வைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் கூடிடுச்சு. இது நாள் வரைக்கும் யாருன்னே தெரியாத அவரால் ஜனாசாவுடைய தொழுகையில் யாரென்றே தெரியாத பல பேர் கூடி நிற்கிறாங்க. ஜனாசாவுடைய தொழுகை முடிகிறது, தஃபன் செஞ்சு முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அசருக்கு பின்னாடி ஹாரூன் ரஷீத் பாதுஷா போய் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போகும் பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷா இவர் மதிக்கவே இல்லை, யாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அங்கிருந்து ஒரு சத்தத்தை கொடுத்தாரு, பாதுஷாவே, உங்களுடைய ஒரு அமானிதம் என்கிட்ட இருக்குது, அந்த அமானிதத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். நான் அந்த அமானிதத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதுஷாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேராக தனியாக கூட்டிகிட்டு போனாங்க. அந்த தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்டாங்க, என்ன அமானிதம்? ஒரு மோதிரத்தை கழட்டி கையில் கொடுத்த உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா தேம்பி தேம்பி அழுகிறாங்க. இவங்க கேட்குறாங்க, என்ன காரணம், எதுக்கு அழுகிறீங்க? இந்த மோதிரத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாரு இல்லையா, அது என் மகன். ஒரு பாதுஷாவுடைய மகன் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? காரணம் என்ன? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவே சொல்கிறாங்க, இவர் இப்படி ஒரு ஜாஹிதாக வாழ்ந்ததற்கான காரணம் தாவூது தாஇ, பெரிய ஒரு சூஃபி. அவர்களுடைய ஆன்மீக பாசறையில் அவர்கள் பையத்து பெற்றவர்கள். அவர்களுடைய போதனையின் காரணமாக இவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அங்கே பேசுகிறத கேட்டுட்டு வந்து இவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம். கடைசியில் ஏண்ட வாக்குவாதத்துக்கு வர சொன்னார், தந்தையே, இவ்வளவு செல்வத்தை வச்சிருக்காதீங்க, இந்த செல்வங்களுக்கெல்லாம் இறைவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும், அப்போ சிரமமாயிரும்.
இங்கு அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு இதை சேர்த்து வைத்துக்கொண்டு வாழாதீர்கள், இதை தர்மம் செய்யுங்கள் என்பதாக என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், இந்த உலகத்தில் காசு இருந்தால் தான் மதிப்பான். இதானே சொல்கிறோம் நம்ம. இந்த உலகத்தில் காசு இருந்தால் தான் மதிப்பான். ஒரு பாதுஷாவாக இருக்கிறதுக்கு தகுதி என்ன? பெரிய ஹசானா இருக்கணும், பெரிய செல்வந்தனாக இருக்கணும். இப்படி இருந்தால்தான் நம்முடைய மதிப்பு என்று நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் மீண்டும் என்னிடத்தில் வாக்குவாதத்துக்கு வந்தார். அவங்களுடைய தாயார் சொல்லிக் கொடுத்தாங்க, போய் பேசினாங்க. 2 பேர்ட்டையும் சண்டை போட்டு போனவர் இதுவரையும் எடுத்துருப்பார். இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இறைவனுடைய சிந்தனையை விட்டு இந்த செல்வங்கள் எல்லாம் தடுக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஒரு வாரம் தனக்கான தேவையை ஒரு நாளில் தேடிக்கொண்டு ஒரு வாரம் முழுக்க இறைவனுடைய இபாதத்தில் இருந்தவர்கள். இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். 2 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். ரமதானுடைய மாதம் வரப்போகிறது. அந்த மாதத்திற்கான தயாரிப்பு முன்னாடியே செய்யுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கான தேவைகளை உங்களுடைய வேலைகளில் மூழ்கி இபாதத்தை இழந்து விடாதீர்கள் என்பதாக சொல்லிட்டே இருக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இபாதத்து. மற்றபடி பசி சாப்பாடு எல்லாம் நம்ம வாழ்றதுக்கு. ஆனால் நாம் படைக்கப்பட்டது இறைவனுடைய இபாதத்திற்காக. அந்த ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃப்சீர் ரூஹுல் பயானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் விழித்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் அவர்களுடைய அது துண்டு, மேலாடை துண்டு இருக்கிறது, அது மட்டும்தான் இருக்குது, ஆள் இல்லை. அப்பொழுது நான் அந்த துண்டை எடுத்து போர்த்தி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி போனேன். அப்படி தேடி போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீயுடைய ஓரத்தில் சஜிதாவில் இருந்தார்கள். நான் பக்கத்தில் போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்க. அப்போ கேட்டாங்க, யாருன்னு கேட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், இரவு நேரத்தில் இருட்டாக இருக்குது, சரி தெரியல யாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை யாருன்னு கேட்டாங்க. பதிலுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆனால் ஆயிஷா, நான் ஆயிஷா வந்திருக்கிறேன். அதற்கு அடுத்து கேட்ட கேள்வி, மன் ஆயிஷா, ஆயிஷா யாருன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா யாரு? பதிலுக்கு இன்னும் அடுத்த பதில், அபூபக்கருடைய மகள். யாருங்க? அபூபக்கருடைய மகள் வந்திருக்கிறேன். பதிலுக்கு அடுத்த கேள்வி கேட்குறாங்க, மன் அபூபக்கர்னா. இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி போயிட்டாங்க. எங்கே போகிறாங்க? வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் போத்திட்டு வந்தேன் இல்லையா போர்வை, அந்த போர்வை நனைஞ்சு போச்சு. மழை துளிகள், நான் வெளியே வரும்பொழுது மழை துளிகள் வந்து கொண்டிருந்தது, அந்த போர்வை நனைந்து விட்டது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சொட்டு தண்ணி கூட, மழை தண்ணி கூட அவங்க மேலே படல. இந்த ஒரு புதிர் இருந்து கொண்டிருந்தது. இப்படி இவங்க கேட்டது, ஒரு மனைவிட்ட போய் நீ யாருன்னு கேட்டால் இப்படி இருக்கும். இந்த காலத்தில் அந்த கேள்வி கேட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த ஒரு கேள்விக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஆயிஷா என்ன சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பதிலுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. யாரை சொல்லலாம், நீங்கள் என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க, மன் ஆயிஷான்னு கேட்டுட்டீங்க, மன் அபூபக்கர்னு கேட்டீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இன்னலி மஅல்லாஹி வக்துன், எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் ஒரு நேரம் இருக்கிறது. லா யஸ்ஆனி மலக்குன் முகர்ரபுன், எந்த ஒரு நெருக்கமான மலக்கும் அந்த இடத்துல வர முடியாது. யாருங்க? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். வலா நபியுன் முர்சலுன், எந்த ஒரு நபியும் வர முடியாது. ஏன் மலக்கு வருவாங்க? அது சாத்தியம் தானே, வஹி கொண்டு வருது. நபிமார்கள் எப்படி வருவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களோடும் தொடர்பில் இருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போக சொன்னாங்க இல்லையா,
இதோ மூசா தல்பியா சொல்லி கொண்டே போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்களோடும் தொடர்பு உண்டு, நபிமார்களோடும் தொடர்பு உண்டு. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, இன்னலி மஅல்லாஹி வக்துன், எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் எந்த ஒரு மலக்கும் எந்த ஒரு நபியும் இடையில் வர முடியாது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருங்க? மலக்கா? நபியா? இல்லை. அதனால தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வரும் பொழுது தெரியல. என்ன காரணம்? எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் ஒரு நேரம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் இது. நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் மத்தியில் எந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி இருக்கிறோம்? வலிமார்கள் ஒரு நேரத்தை தனக்கும் தன்னுடைய ரப்புக்குன்னு ஒதுக்குவாங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா, முஷாஹதா முராகபா. என்ன? ஒன்றுமில்லை, தனிமையில் உட்காருவது, கண்ணை மூடி அமைதியாக உட்காருவது. இந்த ஒரு செயல் நம்ம இடத்தில் வர வேண்டும். அந்த இடத்துல சிந்தனை வராமையா இருக்கும்? சிந்தனை வரும். சிந்தனையுடைய ஓட்டங்கள், நம்ம என்ன சம்பாதிச்சோம், எதை விட்டுட்டு வந்தோம், நாளைக்கு என்ன பண்ணணும், போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சிந்தனை என்ற குதிரையை இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம், இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இதை ஆழமாக, அதாவது தினமும் இதை செய்யணும்னு சொல்றாங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், நம்மளால் முடிந்த அளவுக்கு குறைந்தது ஒரு 10 நிமிடம் நாம் எதற்கு வந்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி நமக்குள் வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில், பெரும்பாலான வலிமார்களுக்கு கிடைத்த பதில், நான் இந்த உலகத்தில் வந்தது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தார். அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும், அதன் மூலம் என்னுடைய ரப்பை அடைய வேண்டும். இதுதான் பெரும்பாலான வலிமார்களுக்கான பதில். தான் எதற்கு வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையில் நாம் போனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில், நாம் என்ன செய்யணும், எதற்கு படைக்கப்பட்டோம் கேள்வி வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவர்களை நேசிப்பது, அந்த நேசத்தின் மூலமாக, அந்த பின்பற்றுதலின் மூலமாக இறைவனை அடைவது. அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதம் இபாதத்திற்கென்றே, இறைவனுக்கென்றே ஒதுக்க வேண்டிய மாதம். அதில் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். குறிப்பாக கடைசி 10 இருக்கு இல்லையா, கடைசி 10 நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரையில் பர்ச்சேசிங், துணி தைக்கிறது, எடுக்கிறது, இப்படி போகும். ஆனால் கடைசி 10களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை விட சிறந்த 10கள் கிடையாது. ரமதானுடைய கடைசி 10, அந்த 10 நாட்களில் இறைவனுடைய ரஹ்மத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். குறிப்பாக இஅ்திகாஃப்ல இருக்கணும்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஅ்திகாஃப் எத்தனை பேர் செய்கிறோம், எத்தனை பேர் நிற்கிறோம்? இஅ்திகாஃப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டி தரப்பட்ட ஒரு சுன்னத். அதற்கான கூலியை பற்றி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொன்னாங்க, யார் ஒரு நாள் அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டி ரமதானுடைய கடைசி 10களில் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ, அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா 3 ஹந்தக்குடைய அளவு, அதாவது பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, 3 பள்ளத்தாக்குடைய அளவிற்கு அல்லாஹ் தஆலா தூரத்தை ஏற்படுத்துகிறான். அதில் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் வானம் பூமிக்கும் மத்தியில் உள்ள தூரத்தில் அளவு இருக்கும். இப்படி நாம் இறைவனுக்காக வேண்டி தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் ஒதுக்கிவிட்டு இறைவனுக்காக வேண்டி நாம் நேரத்தை செலவிட வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தும் கூட. ரமலான் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல், எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் ஒரு நேரம் உண்டு. அந்த சுன்னத் நம்மிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் இறைவனுக்காக வேண்டி இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடிய, அதிகமாக நோன்புகளை நோக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்துவானாக. இன்றைய சூழ்நிலையில் நோன்புகளை பற்றி பேசும் பொழுது சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, கேரளாவில் நோன்பு என்பது சாதாரண விஷயம்தான். சொல்கிறது யாருங்க? ஒரு முஸ்லீம். நோன்புங்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பார்க்கணும். யார் ஒரு நோன்பை ரமலானுடைய மாதத்தில் தவற விடுகிறாரோ, அவருக்கு எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம், நோய் காரணமோ அல்லது முடியாமை காரணமோ,
ஆனால் அந்த ஒரு நோம்பிற்காக வேண்டி அவர் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வைச்சாலும் அதற்கான கூலியை பெற முடியாது. இதுதான் ரமதானுடைய சிறப்பு. இந்த ரமதானை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் ரமதானுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட வஃபாத்தா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ரமதானின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்வில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.